பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவே. 10 ஒரு பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவே. இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவே. இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன், நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இந்த 8வது மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து அவரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை மகா பெரியது. ஏனென்றால் இந்த வருஷத்தை துவக்கின அநேகர் நம்மோடு கூட இல்லை. நம்மோடு கூட பழகினவர்கள், நம்முடைய உறவினர்கள், நாம் பார்த்து பழகின அநேகர் இல்லை. எதற்காய் சொல்லுகிறேன் என்றால், தேவனாய கர்த்தர் நம்மை இதுவரையிலும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆச்சரியமாய் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். வியாதிகளிலே சிக்கிக் கொண்டவர்கள் உண்டு, விபத்துகளிலே சிக்கிக் கொண்டவர்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை ஜீவனோடு கூட அவருடைய ஆலயத்தில் இந்த 1ஆம் தேதி கால வேளையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மேலே பாராட்டின கிருபை பெரியது. நான் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வந்தவுடனே, ஆண்டவரே, ஜனங்கள் வாக்கு தத்தங்களுக்காக காத்திருப்பார்கள் என்று என் இருதயத்திலே, என் ஆவியிலே ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். மற்ற செய்திகள் எடுப்பதை காட்டிலும் இந்த 1ஆம் தேதி செய்தி மாத்திரம் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். ஏனென்றால் வாக்கு தத்தம் என்று சொன்னாலே ஜனங்கள் ஆசீர்வாதம் என்றுதான் ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆகவே அநேக வார்த்தைகள் என் இருதயத்திலே ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நான் எங்கும் கேட்டதில்லை, இதுவரையிலும் நான் பிரசங்கித்ததும் இல்லை. அந்த வார்த்தை என்னை மறுபடியும் என்னோடு கூட பேசினது. இந்த கால வேளையில அந்த வார்த்தையை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதத்துக்கென்றே பூமியிலே ஆண்டவர் அவர்களை அழைத்தார். அவர்களுடைய முற்பிதாக்களாயிருக்கிற ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு உடன்படிக்கை. அது அவனோடு கூட நின்று விடுகிற உடன்படிக்கை அல்ல. அவனுடைய சந்ததியாய் இந்த உடன்படிக்கையை கர்த்தர் காத்து நடத்தி வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை இடம்தான் கானான் தேசம். அந்த கானான் தேசத்திலே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தபோது ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டார்கள், ஆசீர்வதிக்கிற தேவனை மறந்து போனார்கள். ஆகவே அவர்கள் சிறுமைப்படத் தொடங்கினார்கள். அவர்கள் ஏன் சிறுமைப்பட்டார்கள் என்று நீங்கள் வேதத்தை பார்த்தால், ஆசீர்வாதத்தின் தேவன் அவருடைய கரத்தை குறுக்கிவிட்டார். ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்களை நிறுத்திவிட்டார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்களுக்கு அநேக கட்டளைகள் இருந்தது. அதிலே ஒன்று என்னவென்றால், அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் முதல் பலனை அவர்கள் பலிபீடத்திலே கொண்டு வந்து ஆசாரியனுக்கு முன்னே வைத்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கால் ஊனமானதையும் அருமையான கண் ஊனமானதையும்
அவர்கள் நசில் பிடித்ததையும் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து அவரை தொழுது கொண்டார்கள். ஆனால் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் அவர்களை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எச்சரிக்கிறதை நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதையும் வாசித்தால் அவர்களுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கவில்லை. ஆனாலும் தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இவ்வளவு இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், நீங்கள் தசம பாகங்களை பண்டகசாலையிலே கொண்டு வந்து என்னை சோதித்து பாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கதவு நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் கதவு மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. நான் காலவேளையில திறந்த வாசலை உங்களுக்கு முன்னே வைக்கிறேன் என்ற வார்த்தையை தான் தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேச சொன்னதுனாலே நான் பேசுகிறேன். கதவு ரொம்ப முக்கியமானது, ஜன்னல் பகுதி ரொம்ப முக்கியமானது. பொதுவாக பலகணி என்ற வார்த்தை யாரும் உபயோகப்படுத்துவதில்லை. பலகணி என்பது மேலே இருக்கிறதான ஒரு வாசல். அருமையான வீட்டின் நீங்கள் மாடி பகுதிகளிலே அந்த நாட்களில் ஏறி போக வேண்டும் என்றால் மாடி பகுதிகளிலே ஒரு வாசல் இருக்கும், அதுதான் பலகணி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசீர்வாதம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், பூமியில மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து பொருளாதாரத்தின் செழிப்பை அவன் உண்டு பண்ணுகிறான். இன்னொரு பகுதியை நீங்கள் பார்த்தால், சத்துருவாய பிசாசும் அவனை ஆராதிக்கிற ஜனங்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். மூன்றாவது, தேவன் மனிதனை ஆசீர்வதிக்கிறான். அது இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களை காட்டிலும் வித்தியாசமானது, மேன்மையானது. என்ன மேன்மையானது என்றால், பலகணிகள் திறக்கும் போது என்ன உண்டாகிறது என்றால், பரலோக ஆசீர்வாதங்கள் மனிதனை சந்திக்கிறது. எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பலகணிகள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுது அவன் இரண்டு ஆசீர்வாதங்களை பூரணமாய் பெற்றுக் கொள்ளுகிறான். வேதத்திலே ஒரே ஒரு பெண்ணை உங்கள் கண்களுக்கு முன்னே கொண்டு வர விரும்புகிறேன். சாரிபாத் என்ற விதவை. நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்தால் அவளுடைய வாழ்க்கையின் சிறுமையை தேவனாய கர்த்தர் மாற்றுகிறதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆம் ஆம். ஒரு பெரிய அற்புதத்தை இந்த சாரிபாத் விதவை பார்க்கிறாள். அந்த தேசத்திலே யாரும் பார்க்காத ஒரு அற்புதம். இவளுடைய வாழ்க்கையில எழுத்தின்படியான அற்புதமும் நடந்தது, ஆவிக்குரிய அற்புதங்களும் நடந்தது. இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பூமிக்குரிய ஜனங்கள் பெற்றிருக்கிறார்கள். தேவனை அறியாத ஜனங்கள், அவர்கள் நல்ல காரிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள், நல்ல வீடுகளிலே குடியிருக்கிறார்கள், நல்ல வஸ்திரங்களை உடுக்கிறார்கள், நல்ல ஆகாரங்களை சாப்பிடுகிறார்கள். விசுவாசிகளுடைய கண்கள் பொதுவாக தேவனை தேடி வரும்போது அவர்கள் இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளதான் அநேகருடைய இருதயங்கள் போராடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, பலகணிகள் திறக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் முற்றிலும் வித்தியாசமானது. தேவனுடைய ஆசீர்வாதம் முற்றிலும் மாறுபட்டது. தேவனுடைய ஆசீர்வாதம் முற்றிலும் மேன்மையானது. பலகணிகளை ஆண்டவர் திறக்கும் போது அவன் ரட்சிப்பின் நீருற்றண்டைக்கு வருகிறான். பலகணிகளை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு திறக்கும் போது அவன் குடும்பத்தின் மேலே தேவனுடைய கிருபை பெருகிறது.
பலகணிகளை ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே திறக்கும் போது அவன் தேவனுடைய அபிஷேக தண்டைக்கு வருகிறான். பலகணிகளை ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே திறக்கும் போது அவன் தரிசனம் பெற்றவனாய் மாறுகிறான். பலகணிகளை ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே திறக்கும் போது அவன் பரலோக வாசியாய் மாறுகிறான். தேவன் 2000 வருஷமாய் உண்டு பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அவன் சொந்தக்காரனாக மாறுகிறான். பலகணிகளை ஒரு மனுஷன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே திறக்கும் போது அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். இந்த சாரிபாத் விதவையின் வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாய் இவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அருமையான எழுத்தின்படியாகவும் இவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவளுடைய வீட்டிலே இருக்கிற அந்த மாவு பிசைகிற தொட்டி, அந்த மாவு அவள் எடுக்க எடுக்க வந்து கொண்டிருந்தது. அருமையானவர்களே, அவளுடைய எண்ணெய் அவள் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. அந்த தேசத்திலே பஞ்சம் தீரும் வரையிலும் இவள் செழிப்பாயிருந்தாள். அந்த தேசத்திலே அருமையான ஜனங்கள் பசியினாலே வாடினார்கள், இவள் திருப்தியாயிருந்தாள். இரண்டாவது அவள் பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்று நீங்கள் கொஞ்சம் ஆழமாய் அந்த வேத பகுதியை பார்த்தால் எலியாவோடு கூட அவளுக்கு ஐக்கியம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். பலகணிகளை திறந்தபோது எலியாவோடு கூட ஐக்கியம் கிடைத்தது. எலியா ஆவிக்குரிய சபைக்கு அவன் நிழலாட்டமாயிருக்கிறான். எலியா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வரங்களுக்கும் கிருபைகளுக்கும் நிழலாட்டமாயிருக்கிறான். எலியா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு அவன் அடையாளமாயிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஐக்கியத்தை இந்த சாரிபாத் விதவைக்கு பூமியிலே கிடைத்தது. இதுதான் பலகணிகளை ஆண்டவர் இவள் வாழ்க்கையிலே திறந்தார். இப்படி ஏராளமான மனுஷர்களை நான் வேதத்திலே உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். உங்கள் வீடுகளிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் சீமானாயிருக்கிறார். ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து எலியேசர் ஆபிரகாமை அவனுடைய ஈசாக்குக்கு பொன் பார்க்கிற இடத்திலே போய் சொல்லுகிறான், என்னுடைய எஜமான் எப்படிப்பட்டவன் என்றால் அவனை கர்த்தர் சீமானாய் மாற்றியிருக்கிறார். என் எஜமான் எப்படிப்பட்டவன் என்றால் அவனை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்கள் வேதத்தை ஆழமாய் வாசித்தால் இயேசுவோடு கூட ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவர் இணைத்து பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்றால் ஆசீர்வாதத்தின் தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்றால் பலகணிகளை நமக்காக திறக்கிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மல்லிகையா சொல்லுகிறான், பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் வாழ்க்கையிலே தேவனாய கர்த்தர் பலகணிகளை திறந்தார். எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு ஏக்கம் இருக்கிறது. என்னவென்றால், நம்முடைய பையன் அப்படி இருக்கிறான், நம்முடைய மகள் இப்படி இருக்கிறாள், அவளுக்கு குழந்தை இல்லை. அங்கே அருமையான ஒரு அநேக விசுவாசிகள் சிறுமையை அனுபவிக்கிறார்கள். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பலகணிகள் திறக்கப்படவில்லை. ஏதோ சபைக்கு வந்து விட்டார்கள், ஏதோ கர்த்தரை ஆராதிக்க வந்து விட்டார்கள். சில சமயங்களில் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள்.
தரித்திரத்திலே இருக்கிறார்கள், அருமையான கடன் பிரச்சனைகளில் இருக்கிறார்கள், வெறுமையிலே இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும் போதே சாபத்துக்குள்ளே இருக்கிறார்கள். தேவன் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பலகணிகளை நான் உங்களுக்காக இந்த மாதத்தில் திறந்து உங்களை இடம் கொள்ளாது போக மட்டும் நான் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். பலகணிகள் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் வியாபாரத்தில், நீங்கள் கையிட்டு செய்கிற தொழிலில் தேவனாய கர்த்தர் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். Glory to God. நீ பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்து அருமையான பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை காட்டிலும் பலகணிகள் திறக்குமே ஆனால் அந்த ஆசீர்வாதம் முற்றிலும் வித்தியாசமானது. நீ சிறுக சிறுக சேர்த்து வைத்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் பலகணிகள் மேன்மையானது. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். 99 அல்ல, 100 மடங்கு ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளை, உன் பிள்ளைகள் சிறுமையை அனுபவிப்பதை உன் கண்கள் பார்ப்பதில்லை. உன் குடும்பம் சிறுமையை அனுபவிப்பதை உன் கண்கள் பார்ப்பதில்லை. ஏனென்றால் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அண்டைக்கு நீ வந்திருக்கிறாய். பலகணிகளை திறந்து நன்மை செய்கிற தேவன் அண்டைக்கு நீ வந்திருக்கிறாய். பலகணிகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் திறக்கிறார், நாம் தேவனை திறக்க வைக்க வேண்டும். Glory to God. தேவன் திறந்து ஆசீர்வதிக்கிற தேவனை திறக்க வைக்க வேண்டும். எப்படி ஆண்டவரை பலகணிகளை திறக்க வைப்பது? Praise the Lord. ஆபிரகாமை குறித்து நீங்கள் வாசித்தால் ஆதியாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். நீங்கள் இந்துக்களா இருந்து ஆண்டவரை பின்பற்றும்படி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த 8வது மாதத்தின் முதல் தேதியில இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது ஒரு தீர்மானத்தோடு கூட போக வேண்டும். என்ன தீர்மானம்? வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வீடாகும். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் செலுத்துவேன். நிறைய விசுவாசிகள் வாழ்க்கையிலே பலகணிகள் திறக்கப்படாததற்கு என்ன காரணம் என்றால் இதுதான் காரணம். இந்த கால வேளையில ஒருவர் கூட இந்த வசனத்துக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் கொடுத்து பண்டகச்சாலை நிரம்புகிறதல்ல. இந்த நாட்களிலே தேவனாய கர்த்தர் அருமையான பலத்த காரியங்களை செய்கிறார். தேவனை அறியாதவர்களை கூட கொண்டு வந்து ஆண்டவர் அற்புதங்களை சபையிலே செய்கிறார். தேவனை அறியாதவர்கள் கூட தேவனுடைய ஊழியங்களை தாங்கும்படி முன்வருகிறார்கள். ஆகவே கிறிஸ்தவ விசுவாசிகளை கொண்டுதான் கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அல்ல. ஆனால் இந்த காலவேளை ஆராதனையில வந்திருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துதான் போக வேண்டும். என்னுடைய இருதயத்தில் என்ன ஏக்கம் என்றால், விசுவாசிகளின் மேலே பலகணிகள் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வதிக்க வேண்டும். குறைவையே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், தேவையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த வசனத்திற்கு இந்த கால வேளையில, ஆண்டவரே, இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் நீர் எனக்கு தரும் எல்லா ஆசீர்வாதங்களிலும் நான் பண்டகச்சாலையிலே வந்து உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். ஏனென்றால் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் பிள்ளைகள் மேல நீர் பலகணிகளை திறப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. நீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறீர். Glory to God.
தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கிறதில்லை, ஆனால் உங்களிடத்திலே நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் இந்த சபைக்கு வருவதனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அருமையான சபைக்கு வருவதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்க்கிறேன். நான் சிலரிடத்திலே சொல்லுவேன், நீங்கள் 3 மாதம் வாருங்கள், தேவன் நன்மை செய்யாவிட்டால் நீங்கள் வரவே வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன். ஏனென்றால் அவர்கள் நன்மையை பெற வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், விடுதலைகளை பெற வேண்டும். அவருடைய குடும்பங்களிலே அவருடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபங்கள் முறிக்கப்பட வேண்டும். அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள்? ஜெபித்தால் அற்புதம் நடக்க, நம்முடைய பிள்ளை நன்றாய் விடுவான். உபவாசம் பண்ணினால், நம்முடைய பிள்ளைக்காக ஜெபித்தால், அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணினால் அருமையான பிள்ளை நன்றாய் விடுவான், மகன் நன்றாய் விடுவான், மகள் நன்றாய் விடுவாள், அந்த நன்மை கிடைத்துவிடும், இந்த நன்மை கிடைத்துவிடும் என்று விசுவாசிகள் நினைக்கிறார்கள். உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் செய்ய வேண்டிய பகுதியை செய்யாமல் எத்தனை அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும் ஒன்றும் நடக்காது. பலகணிகளை திறக்க ஒரே ஒரு சாவிதான் இருக்கிறது. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற முதல் பலனை நீங்கள் கர்த்தருக்காக செலுத்தும் போது அது பலகணிகளை திறக்கிற திறவுகோலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பலகணிகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் வேறே நீங்கள் என்ன செய்தாலும், இயேசு கிறிஸ்துவே உங்கள் வீட்டுக்கு வந்து போனாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள். தேவ தூதனே வந்து போனாலும், ஏனென்றால் வசனம் தான் ஜீவன் உள்ளது, வசனம் தான் வல்லமை உள்ளது. வசனத்திலே நீங்கள் நின்று தேவனை பின்பற்றினால் மாத்திரமே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வசனத்துக்கு நின்று நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளதாயிருக்கும். வசனத்தின் மேலே நின்று உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் தசமபாகம் கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தாவிட்டால் அநேகர் செய்கிற ஊழியங்களிலே செழிப்பு இல்லாததற்கு காரணம் அது ஒன்று. கர்த்தர் என்னோடு கூட பேசினதை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். சிலர் ஊழியம் செய்கிறார்கள், அதிலே வெறுமை இருக்கிறது, அதிலே ஒரு செழிப்பில்லை, ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? இவர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இல்லை. கர்த்தருடைய காரியங்களிலே இவர்கள் குறை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒன்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலகணிகளை திறக்காத உன் சொந்த பிரயாசத்தினால நீ சம்பாதித்த பணமோ, அது வீடோ, பொருளோ, நகையோ, அது உன்னை விட்டு போய்விடும். Glory to God. எப்படி போகும் என்று எனக்கு தெரியாது. அது உன் கண்கள் பார்க்கும் போது உன்னை விட்டு போகும். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கானான் தேசம் அவர்களை விட்டு போய்விட்டது. செழிப்பான பகுதிகளை எல்லாம் அவர்கள் யாரை துரத்தினார்களோ அவர்களே அதை பிடித்து கொண்டார்கள். யாரை இவர்கள் சிறுமைப்படுத்தி வைத்தார்களோ அவர்கள் இவர்களை சிறுமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அருமையான யாருக்கு இவர்கள் யாரை வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளுமாய் வைத்தார்களோ அவர்கள் எஜமானும் எஜமாட்டிகளுமாய் மாறினார்கள். காரணம் என்ன? இவர்கள் கர்த்தரை கனப்படுத்தாதனால, தனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தேவன் இஸ்ரவேல் ஆலயத்திலே பலிபீடத்திலே செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளாததினாலே பலிபீடம் அருமையான பாழடிக்கப்பட்டது. ஆசாரியனுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையை போராட்டமான ஒரு வாழ்க்கையாய் மாறினது. தேவனுடைய ஆலயம் விசாரிக்கப்படாமல் போனது. தேவனுடைய ஆலயம் பண்டக சாலையா இருக்கிற கர்த்தருடைய ஆலயம் விசாரிக்கப்படாமல் போனபடினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய ஜனங்கள் பலகணிகள் அடைக்கப்பட்டது. பலகணிகள் அடைக்கப்பட்டதுனாலே தேவ ஜனத்தின் மேலே சாபம் வந்தது. Glory to God. தேவ ஜனங்கள் சிறுமையை அனுபவித்தார்கள். இந்த கால வேளையில வாக்குத்தத்தத்தை பெரும்படியாய் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆவியிலே கர்த்தர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். உன் ஆத்துமாவுக்குள்ளே கர்த்தர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தை மேலே அருமையான கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்தை வைக்க விரும்புகிறார். இந்த காலவேளையிலே உனக்கு கொடுத்திருக்கிற இந்த 8வது மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அநேக காரியங்களுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், போராடி கொண்டிருக்கிறாய், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாய். நிறைய பேர் 1ஆம் தேதி வாக்கு
வாக்குத்தத்தத்திற்கு வராமலே போய்விட்டார்கள். ஏனென்றால் ஒன்றும் நடக்கவில்லை, ஒன்றும் கூடவில்லை, ஒன்றும் முடியவில்லை. பாஸ்டர் ஏதோ ஒன்றை பேசி நம்மை உற்சாகப்படுத்தினாரே தவிர ஒன்றும் நடக்கவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில பலகணிகளை திறக்கப்பட வேண்டும் என்றால் தசம பாகம் என்னும் திறவுகோலினாலே தான் அதை நீ திறக்க முடியும். ஏன் நான் தொடர்ந்து அதை தியானித்துக் கொண்டே இருக்கும்போது, சத்துருவாகிய பிசாசு செய்கிற ஒரு பெரிய தந்திரம், விசுவாசிகளுடைய வாழ்க்கையை அவன் செய்கிற பெரிய காரியம் என்னவென்றால், அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேரே நடத்தி விடாதபடி தடுக்கிறான். Glory to God. நல்ல விசுவாசிகளா இருப்பார்கள், நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல வசனம் எல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயில்லை, அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாயில்லை. அவர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன காரணம் ஆண்டவரே? இவர்கள் ஏன் கர்த்தருக்காக கொடுக்கிற விஷயத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள்? ஏன் என்றால் ஆண்டவர் சொன்னார், அவர்களுடைய சிந்தையில பிசாசு கிரியை செய்கிறான். Glory to God. எப்படி கிரியை செய்கிறான் என்று 5 காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பிசாசு செய்கிற ஒரு காரியம், பிசாசு விசுவாசிகளுக்குள்ளே இப்படி கிரியை செய்யும் போது இவர்கள் எப்படி போய் விடுதலைக்காக ஜெபிக்க முடியும்? இவர்கள் எப்படி மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க முடியும்? ஒன்று, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் தேவனுடைய பங்கு தேவனுக்கு கொடுப்பதில்லை. தேவனுடைய பங்கை இவ்வளவு கொடுக்க வேண்டுமா என்ற உணர்வை அவர்கள் சிந்தையிலே பிசாசு விதைத்து விடுகிறான். அது மரமாக போய்விடுகிறது. பிரச்சனை அதுதான். இவ்வளவு காசு கொடுக்க வேண்டுமா? இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டுமா? 1,00,000 ரூபாய் நாம் கொடுக்க வேண்டுமா? ஏனென்றால் உறவினரிடத்திலிருந்து அவங்களுடைய சொத்திலிருந்து பங்கு வந்துச்சு. 5,00,000 ரூபாய் வந்திருக்குது, பேங்க்ல வந்திருக்கிறது. எவ்வளவு தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்றால் கணக்கு போட்டு பார்த்தால் இவ்வளவு கொடுக்க வேண்டுமா என்று நினைக்கிறார்கள். பிசாசு என்ன செய்கிறான்? ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 100 ரூபாய் கொடுக்கிறது அவங்களுக்கு அது ஒன்றும் பெருசா தெரியவில்லை. 5,00,000 ரூபாய் வந்திருக்கிறது, இதுல எப்படி கொடுப்பது? மற்றபடி அவர்கள் அருமையான கொடுக்கிறவர்கள் தான், ஆனால் அதற்கு ஒரு எல்கை வைத்திருக்கிறார்கள். நான் பேசுவது உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருந்தாலும் கூட, கர்த்தருடைய ஆவியானவர் விசுவாசிகளின் சிந்தையில அவர்களை ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி தடுக்கிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். எனக்கு தெரியும் ஒரு விசுவாசி, அவன் ரொம்ப இந்த விஷயத்திலே உண்மையா இருந்தார்கள், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் என்னுடைய ஆவியிலே, ஆண்டவரே, இவன் இந்த காரியத்திலே உண்மையாய் இருந்திருக்கிறான், நீர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனா இப்போ நான் அதை பார்க்கும்போது, தேவன் கொடுத்த ஒன்றையும் அவனுக்கு ஆண்டவர் திருப்பி கொடுக்காமல் இல்லை. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். Glory to God. நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்தால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆம் ஆம் வஞ்சித்து வைத்தான். அவன் கொடுக்காமல் இல்லை, ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை அவன் கொடுக்கவில்லை. காரணம் என்ன நடந்தது? இவர்களுடைய மரணத்திற்கும் இவர்களுடைய சாபத்திற்கும் இவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இருக்கிற மரணத்திற்கும் என்ன நடந்தது என்று சொன்னால், முதலாவது நடந்தது என்னவென்றால், இவர்கள் கொடுத்தார்கள், ஆனால் கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை? பிசாசு இவர்களுடைய சிந்தையிலே இவ்வளவு கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அவர்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அவன் தடுத்து விட்டான். இரண்டாவது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசியின் சிந்தையில் இருக்கிற சத்துருவாகிய பிசாசு விதைக்கிற இரண்டாவது காரியம், சபை செழிப்பாய் இருக்கிறது, ஊழியக்காரன் செழிப்பாய் இருக்கிறான், கொடுக்க வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். கேள்வியை பாருங்கள். பிசாசு எப்படி அவருடைய எண்ணங்களிலே இரண்டாவது களைகளை விதைக்கிறான்? ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற முடியாதபடி, ஆசீர்வாதத்தை அவர்கள் பிள்ளைகள் பெற முடியாதபடி, ஆசீர்வாதத்தை அவர்கள் சந்ததியின் மேலே பலகணிகள் திறக்கப்படாதபடி சத்துருவாகிய பிசாசு செய்கிற இரண்டாவது
களை அல்லது இரண்டாவது விதை என்னவென்றால் அவர்கள் சிந்தையிலே இரண்டாவது அதை விதைத்து வளர விட்டு விடுகிறான். மூன்றாவது, நான் வசனமெல்லாம் நிறைய இருக்கிறது, அதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போனால் நேரமாய்விடும். மூன்றாவது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த விசுவாசி ஏன் கொடுக்கவில்லை என்று நான் கொஞ்சம் ஆழமாய் ஆராய்ந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், அவன் ஏற்கனவே பிச்சைக்காரனா இருந்தான், இப்பதான் அவனுக்கு கையில காசு வந்திருக்குது, காசே அவன் பார்க்கவில்லை, ஏழ்மையா இருந்திருக்கிறான். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான் என்றால், இப்ப வந்ததை கொடுத்தா நம்மளை விட்டு போயிரும் நினைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அருமையான ஒரு பழமொழி இருக்கிறது, அருமையான இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பண்டகசாலையிலே நீ வந்து கொடுக்கும் போது கர்த்தரை கனப்படுத்துகிறாய், கர்த்தருக்கு கொடுக்கிறாய். அப்படி கொடுக்கிற பட்சத்துல ஏன் மூன்றாவது இவர்கள் இந்த சிந்தையை, இந்த எண்ணத்தை அவர்கள் தரித்து கொள்ளவில்லை என்றால், நிறைய பேர் கஷ்டமா இருக்கு, என் பாஸ் இந்த 1ஆம் தேதி வந்திருக்க கூடாது, அடுத்த 1ஆம் தேதி வந்திருந்தா கூட பரவாயில்ல, என்னடா இந்த பாஸ் இப்படி இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி இப்படி பிரசங்கம் பண்ணிட்டுக்கிறார். நான் ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். Glory to God. வறுமையிலே சில அவங்க பார்த்துருக்கிறேன், பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, அந்த விசுவாசி வீட்டிலே ஏதோ சிறுமை இருக்கிறது, நல்ல ஜெபம் பண்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆவி நிறையறாங்க, 4 பேர் ஒரு ஜெப கூட்டம் வச்சு 10 பேருக்கு சாப்பாடு கூட போடுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ சிறுமையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரீரத்திலேயோ அல்லது அவருடைய பிள்ளைகள் மேலேயோ அவருடைய குடும்பத்தின் மேலேயோ ஏதோ ஒரு நிம்மதியே இல்லை, பதட்டத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் இருக்கிறது, தூங்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஏசி ஓடுது, அருமையான சாப்பாடு பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதற்கு என்ன காரணம் என்னவென்றால், இவர்கள் கர்த்தருடைய பண்டகசாலையாய் இருக்கிற தேவனுடைய ஆலயத்திலே கொடுக்கிறதை பற்றி நான் பேசவில்லை, நான் பேசுகிறது தசம பாகத்தை பற்றி பேசுகிறேன். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் அருமையான இவர்கள் பிசினித்தனம் பண்ணுகிறார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறார்கள் என்றால், கிடைக்காது, இனிமேல் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் அந்த மன்னாவை எடுத்து சேர்த்து வச்சிருந்தாங்க. அது என்ன ஆச்சு தெரியுமா? புழு பிடிச்சு போச்சு. எடுத்தவர்கள் வாசிக்கலாம், மன்னாவை ஆண்டவர் என்ன செய்தார், அருமையான 7வது நாளுக்கு இவர்கள் சேர்த்து வைத்தார்கள், அது புழு பிடிச்சு. வாசிக்கலாம். ஆம் 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 பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படியாயிலும் இவர்கள் பிசினித்தனம் பண்ணுகிறார்கள். 5வது காரியத்தை ஆண்டவர் சொன்னார், திறவுகோலை ஆயிருக்கிற தசம பாகத்தை கொண்டு திறக்காதவனை பிசாசு என்ன செய்கிறான் என்றால், பண ஆசை உள்ளவர்களாக அவர்களை மாற்றி இருக்கிறான். நீங்கள் பண ஆசை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்? பணக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள். பரம ஏழையே பண ஆசை உள்ளவனாயிருக்கிறான். அவன் கர்த்தருக்கு கொடுக்காத ஒருவன் அவன் யார் என்றால் பண ஆசை உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி உருவ குத்தி கொண்டார்கள். 5 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். சிந்தையில, விசுவாசிகள் சிந்தையில பிசாசு செய்கிற கிரியை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாத நபராய் இருந்தால் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேரே நடத்த முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒரு நபராய் இருந்தால் நீங்கள் இன்னொருவரை ரட்சிப்புக்கு நேராய் நடத்த முடியாது. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத நபராய் இருந்தால் நீங்கள் இன்னொருவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு நேராக நடத்த முடியாது. நீங்கள் பரம தரிசனம் உடைய மனிதனாய் மனுஷியாய் இல்லாவிட்டால் இன்னொருவரை நீங்கள் பரம தரிசனத்துக்கு நேராக நடத்த முடியாது.
தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் உன் ஜீவிய காலத்துல நீ மறந்து விடாதே. இந்த காலத்துல, இந்த கால வேளையில 8வது மாதத்தின் 1ஆம் தேதியில ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னவென்றால், என் ஜனத்தை நான் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளோ அது போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்று, தசம பாகம் என்னும் திறவுகோலினாலே அவர்கள் இந்த பலகணிகளை திறக்கலாம். Glory to God. ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காய் நான் இந்த காலவேளையில் உங்களுக்காய் நான் செபிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் பிள்ளையை படிக்க வைக்க முடியவில்லை, மேல் படிப்புக்காக அவர்களுக்கு செலவு பண்ண பணம் இல்லை, அருமையான வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை, அருமையான நல்ல வேலைக்காக காத்திருக்கிறேன். வேலை நல்ல வேலை அல்ல, கொஞ்ச பணத்திற்கு அருமையான ரொம்ப நேரம் நீ போராடி கொண்டிருக்கிறாய். கொஞ்ச பணம் சம்பாதிப்பதற்கு ரொம்ப நேரம் போராடி கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தின் மேலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உன் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்திலே கர்ப்ப அருமையான தடைபட்டிருக்கிறது, குடும்பத்திலே நிம்மதி இல்லை. Praise the Lord. அப்படியே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய நோக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், உங்களை தேவனாய கர்த்தர் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டும். சபையாயிருக்கிற பண்டகச்சாலை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலமாய் கர்த்தருடைய ஊழியங்கள் செழிப்பாய் நடக்க வேண்டும், கட்டப்பட வேண்டும். அதுதான் நோக்கம். அதற்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு வறுமையில் இருக்கிற 10 பேர், ஒரு விசுவாசி வறுமையில் இருப்பானால் அந்த சபை வறுமையிலே இருக்கும், அந்த ஊழியக்காரனும் வறுமையில் இருப்பான், அந்த ஊழியக்காரனுடைய குடும்பமும் வறுமையிலே தான் இருக்கும். Praise the Lord. ஒரு குடும்பத்தில் இருக்கிற 10 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கிப்பார். அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் உனக்கு சொல்லுகிறேன், உனக்குள்ளது எல்லாம் உன்னுடையது அல்ல, தேவன் உனக்கு கொடுத்தது. இன்றைக்கு இருக்கிற உன்னுடையது எல்லாம் தேவன் உனக்கு கொடுத்தது. ஏனென்றால் அநேகரிடத்திலே பிடுங்கப்பட்டிருக்கிறது, உன் கரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் மரித்து போய் விடுகிறார்கள். வாலிப பிள்ளைகள் எவ்வளவு ஒரு பயங்கரமாய் இருக்கும் யோசித்து பாருங்கள். விபத்திலே மரித்து விடுகிறார்கள், சின்ன பிள்ளைகள் மரித்து விடுகிறார்கள். பசியினாலே ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், தங்க இடமில்லாமல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். சாபங்கள். தேவன் அண்டைக்கு வந்திருக்கிற உன்னை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் 100% உன் குடும்பத்தின் மேலே தங்கும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. ஈசாக்கு விதவதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை பற்றி ஈசாக்கு எலியேசர் சொல்லுகிறான், கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவனை சீமானாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட பேசுங்கள். உங்கள் சிறுமை ஒரு பொருத்தனையோடு கூட போங்கள். ஆண்டவரே, 7 மாதங்களை நடத்தி வந்தீர், இந்த 8வது மாதத்தின் 1 தேதியில எனக்கு நீர் கொடுக்கிற எல்லாவற்றிலையும் நான் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன். Praise the Lord. இந்த பொருத்தனையோடு கூட நீங்கள் போங்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களை பின்தொடர்ந்து வரும், உங்கள் குடும்பத்தை பின்தொடர்ந்து வரும், உங்கள் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரும், உங்கள் சந்ததியை பின்தொடர்ந்து வரும். Praise the Lord. அருமையான தேவன் வாக்குத்தத்தத்திலே மாறாதவர், வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் கவனமாயிருக்கிற ஆண்டவர். நல்ல ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி கால வேளையில நம்முடைய சமூகத்திலே வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன், குடும்பங்களுக்காய் செபிக்கிறேன், அவர்களுடைய சந்ததிக்காய் செபிக்கிறேன், அவருடைய வீட்டுக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை கொண்டு ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய ஊழியத்தை கட்டும்படி இவர்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, பலகணிகளை திறப்பேன் என்று இந்த 8வது மாதத்தின் 1 தேதியிலே சொல்லியிருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் இவர்கள் மேல் பலகணிகள் திறக்கப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள், உறுதியான தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள், ஆவியிலே எடுத்திருக்கிறார்கள், ஆத்மாவிலே எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் என்னும் திறவுகோல் ஆண்டவரை பலகணிகளை திறப்பதாக இயேசுவின் நாமத்திலே
தீர்மானம் எடுத்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பலகணிகள் திறக்கும் இந்த மாதத்தில். அநேக அடைக்கப்பட்ட வாசல்கள், அநேக அடைக்கப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளின் நன்மைகள், அநேக அடைக்கப்பட்டிருக்கிற அருமையான வரவேண்டிய பணங்கள், அடைக்கப்பட்டிருக்கிறவைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரூற்றுகள் கண்மலையிலே இருந்து திறக்கப்படும். வெறுமையான இடங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ சாதாரணமான மனிதன் அல்ல. நீ பார்க்கும்போது அற்புதம் நடக்கும், நீ நடக்கும்போது அற்புதம் நடக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே நீ பிரவேசித்தால் அற்புதம் நடக்கும். Glory to God. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நாம் சும்மா போய் ஒரு வீட்டிலே வந்தாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், ஏதோ ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையிலே நடந்தது என்று சொல்லுகிறார்கள். இங்கே வந்திருக்கிற புதிதாய் வந்தவர்களிடத்தில் ஒருவரிடத்தில் கேட்ட, நீங்கள் ஏன் வந்தீர்கள், எதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு இங்கே வராவிட்டால் பைத்தியம் பிடித்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு இங்கே வந்தால்தான் என் மனநிலையிலே ஒரு விடுதலையை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய மன அழுத்தத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை ஞாயிற்றுக்கிழமையில் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை என் மனது அழுத்தத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறது. Praise the Lord, praise the Lord. எப்படி சாட்சியை எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இங்கே வந்தேன், இங்கே சில அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு அம்மா வந்து சொன்னார்கள், நாங்கள் எங்கெல்லாமோ சர்ச்சுக்கு போனோம், இங்கே ஒரு 3 மாதம் தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. என் ஆவியிலே, எங்கள் குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. நாங்களாகவே இங்கே வந்தோம் என்று சொன்னார்கள். எங்களுக்கு இந்த இடம் ஒரு ஆசீர்வாதமான இடமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். பலகணியாய் இருக்கிற இந்த இடத்துல ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் உண்டாகிறது. பலகணிகளாய் இருக்கிற அந்த இடத்துல பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. தேவனுடைய ஆலயத்தில் நீ செழிப்பாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்று எழுத போட்டிருக்கிறேன். அவன் நீர் அருமையான செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 8வது மாதத்தில் அநேக நன்மைகள் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாகும்படி செபிக்கிறேன். சிந்தையை பிசாசு ஆளாதபடி, இவர்களை ஆசீர்வாதத்திலே நடத்த முடியாதபடி, சிந்தையிலே கிரிய செய்யாதபடி, எண்ணங்களிலே கிரிய செய்யாதபடி, அவருடைய எண்ணங்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையாக்குகிறேன். 5 விதமான ஆண்டவரே, பிசாசு விசுவாசிகள் சிந்தையிலே கிரிய செய்கிற 5 விதமான காரியங்களிலிருந்து விசுவாசிகளை இயேசுவின் நாமத்திலே நான் விடுதலையாக்குகிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.